நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதாவது பர்டிகுலர் இந்த டெஸ்ட்டை கம்பல்சரி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. போத் ஃபார் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப். சுகர், பிபி, தைராய்டு இஸ் அ மஸ்ட். ஸ்ட்ரிக்ட் நோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஃபார் போத் ஆஃப் தெம். ஏன்னா அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, நம்ம ப்ரெக்னன்சி யூட்ரஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிறதுனால எல்லாரும் அதனால நினச்சிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி நோ. ஸ்பெர்ம் குவாலிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த பேபி பீங் நார்மல் ஆல்சோ. ஃபேமிலியில் ஏதான ஸ்பெசிஃபிக்காக இப்போ எனக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ரெக்கரண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆயிருக்கு, இல்லை நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் இருக்கோம், we have a relative or we have siblings who are affected, அப்படின்னா then we can. இப்போ நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதாவது பர்டிகுலர் இந்த டெஸ்ட்டை கம்பல்சரி எடுத்துருங்க. இதில் ஏதாவது நெகட்டிவ் இருந்ததுன்னா இதை நம்ம இப்படி லைக் ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பர்டிகுலர் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணால் நான் சொன்ன மாதிரி பேசிக் டெஸ்ட் உண்டு. அது போத் ஃபார் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப். சுகர், பிபி, தைராய்டு இஸ் அ மஸ்ட். ஸ்ட்ரிக்ட் நோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஃபார் போத் ஆஃப் தெம். ஏன்னா அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, ஹஸ்பண்ட் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இருந்தால் என்ன, ஒய்ஃப் இருந்தால் என்ன? அப்சல்யூட்லி நோ. அது இட் ஹாஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆன் செமன் குவாலிட்டி. ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆச்சுன்னா ப்ரெக்னன்சியில் மிஸ்கரேஜ் ஆகும். ப்ரெக்னன்சி பேபி அப்னார்மாலிட்டி கூட ஸ்பெர்ம்னால வரலாம். எல்லாரும் நம்ம ப்ரெக்னன்சி யூட்ரஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிறதுனால எல்லாரும் அதனால நினச்சிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி நோ. ஸ்பெர்ம் குவாலிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த பேபி பீங் நார்மல் ஆல்சோ. இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மூணாவது ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரஸ்ன்னு சொல்லணும். நம்ம நாட்டில் அது நம்மளோட ஸ்டேட்டில் சொல்கிறேன். சவுத் இந்தியாவில் அது அவ்வளோ காமன் இல்லை, தாலசீமியா, சிக்கிள்ஸ் எல்லாம். ஆனால் நார்த் ஈஸ்ட் நம்மளோட இந்தியா ஸ்டேட்ஸ்லேயே அது ரொம்ப காமன். சில கம்யூனிட்டி குரூப்ஸ்குள்ளே அந்த தாலசீமியா, அந்த அனீமியா காம்பனன்ட் ரொம்ப காமன். அதுக்கு ஹீமோக்ளோபின் எலக்ட்ரோஃபோரசிஸ் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அவளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு நல்லா 8 hours 6 to 8 hours தூங்கிட்டு கொஞ்சம் ஒரு ½ an hour a day ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்துட்டு, ப்ளஸ் உங்களோட வெயிட் கரெக்டாக ஹைட்டுக்கான வெயிட் இருந்து உங்கள் சுகர், பிபி, தைராய்டு நார்மலாக இருக்குன்னா தட் இட் செல்ஃப் இஸ் குட் இனஃப். ஃபேமிலியில் ஏதான ஸ்பெசிஃபிக்காக இப்போ எனக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு ரெக்கரண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆயிருக்கு, இல்லை நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் இருக்கோம், we have a relative or we have siblings who are affected, அப்படின்னா then we can அவளோட ஃபேமிலி ட்ரீ பெடிகிரிலாம் பார்த்து அந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் டெஸ்டிங் எடுக்கலாம். மற்றபடி இதுவே போகிறோம். இந்த டெஸ்ட் ஆர் வெரி சிம்பிள், அவ்வளோ காஸ்ட் கிடையாது, ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபோலிக் ஆசிட் எடுத்துன்னு பிளான் பண்ணால் நம்ம இதையும் தாண்டி நம்ம கை மீறியும் சிலது இருக்குது. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியாக வாய்ப்பு இருக்குது. மேம் இப்போ எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் லேபருக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகணும்? ஐ மீன் மை 6th or 7th month எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னோட பாப்பா இட்ஸ் லைக் கொஞ்சம் அந்த டைமில் தான் வருதுன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? மென்டலியாக இருக்கட்டும் சரி, ஃபிசிக்கலியாக இருக்கட்டும் சரி, ஹவு டு ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப்? ஆக்சுவலி என்னென்னா மென்டலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஃபிசிக்கல், ஐ வுட் சே. ஏன்னா ஃபிசிக்கல் பார்த்துக்க நாங்கள் எல்லாருமே இருக்கோம். மென்டலி ஃபேமிலி ஷுட் பி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கணும். தே பிளே அ வெரி க்ரூஷியல் ரோல்னு நான் சொல்வேன்.